போச்சம்பள்ளியில் வருவாய் தீர்ப்பாயம், ஜமாபந்தி, இலவச அரிசி கேட்டு 20க்கும் மேற்பட்ட முதியோர் உதவித்தொகை பெற்று வரும் முதியோர்கள் மனு போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1433 பசலி ஆண்டிற்கான வருவாய் தீர்ப்பாயம், ஜமாபந்தி இன்று முதல் நடைபெற்று வருகிறது. தனித்துணை ஆட்சியர் பன்னீர்செல்வம் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். இன்று முதல் 6 நாட்கள் நடைபெறும் ஜமாபந்தியில் நாளொன்றுக்கு சுமார் 4 வருவாய் கிராமங்களின் மனுகள் ஏற்கப்பட்டு வருகின்றன. ஜமாபந்திக்கு தினமும் 100கணக்கான பொதுமக்கள் தங்களது மனுக்களை அளித்து வருகின்றனர். பட்டா மாற்றம், பட்டா திருத்தம், தனிப்பட்டா, முதியோர் உதவித்தொகை உட்பட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புளியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட முதியோர் உதவித்தொகை பெறும் முதியோர்கள் கடந்த 9 ஆண்டுகளாக இலவச அரிசி பெறப்படாமல் இருப்பதாகவும், பல முறை ஜமாபந்தியில் மனு அளித்தும் இதுநாள் வரை இலவச அரிசி கிடைக்கப் பெறவில்லை என ஜமாபந்தியில் மனு அளித்தனர். அப்பொழுது விசாரித்த தனித்துணை ஆட்சியர் பன்னீர்செல்வம் அனைவரிடத்திலும் முதியோர் உதவித்தொகை ஸ்மார்ட் கார்டு இல்லாத காரணத்தால் அவர்களுக்கு இலவச அரிசி கிடைக்கவில்லை. ஸ்மார்ட் கார்டு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டு பின்னர் அவர்களுக்கு இலவச அரிசி பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைத்து முதியோர்களும் திரும்பி சென்றனர். கிருஷ்ணகிரி தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் பன்னீர்செல்வம், போச்சம்பள்ளி வட்டாட்சியர் மகேந்திரன், தனி வட்டாட்சியர் கங்கை, சமூக பாதுகாப்பு திட்டம் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பாரதி, மண்டல துணை வட்டாட்சியர் ரஹமத், வட்ட வழங்கல் அலுவலர் லதா, வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் ஜமாபந்தில் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களுக்கு அப்போதே முடிந்தவரை தீர்வு கண்டு கொடுத்து வருகின்றனர்.